நண்பர்களே வணக்கம், விஜய் பிரேக் பேசுகிறேன். இந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர்ஸ், பிஸ்னஸ் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணால் பிஸ்னஸில் ப்ராஃபிட் பண்ணலாம், ப்ராஃபிட்டுக்காக தான் பிஸ்னஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்னென்ன கீ ஃபேக்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். என்னோடய குருக்களோட வார்த்தைகள்லேருந்து நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். முதல் விஷயம், பிஸ்னஸ்க்கு என்ன தேவை அப்படின்னு நமக்கு தெரியுமா? பிஸ்னஸ் ரெண்டு விதத்தில் நம்மள்ட்ட வந்திருக்கோம். ஏதோ ஒரு பிஸ்னஸ், அதை பண்ணுறவங்க அதை பண்ணாதவங்க நல்லா இருக்குது சம்பாதிக்க முடியும்னு சொல்லும் போது நாம் எடுத்து பண்ணுறது, அதில் கஷ்டப்படுறது. ரெண்டாவது நம்மளுடைய பரம்பரை பிஸ்னஸ். அது நம்ம ஜென்ரேஷன் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் புது பிஸ்னஸில் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணாலும் சரி, நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம் லேர்ன் பிஸ்னஸ். இது என்னது? லேர்ன் பிஸ்னஸ், லேர்ன் ஃபண்டமெண்டல்ஸ். பிஸ்னஸோடைய அடிநாதம் என்னன்னு தெரியணும். பிஸ்னஸ்க்கு என்ன இந்த பிஸ்னஸ்க்கு என்ன தேவை, அந்த பிஸ்னஸ்க்கு அதை தந்தால் நம்ம காசு வரும் நண்பர்களே, அவ்வளோதான். ஒரு பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கணும், ஏன் ஆரம்பிக்கணும், நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ முதலீடு தேவை, எவ்வளோ மேன் பவர் தேவை, என்ன மாதிரி இடங்கள் தேவை, எவ்வளோ அட்வான்ஸ் பே பண்ண முடியும், எவ்வளோ ரெண்ட்டு பே பண்ண முடியும், திங்ஸ் வாங்குற எவ்வளோ காசு ஆகும், பிராண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு ஆகும், எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எவ்வளோ காசு ஆகும், இது எல்லாம் பிளான் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு தெரியுமா? ரைட். அதையும் தாண்டி மார்க்கெட்டில் என்ன மாதிரி ப்ராடக்ட் சர்வீசஸ் இருக்குது, அதை எப்படி பீட் பண்ணுறது. இந்த இடத்துல ஒரு வேர்டை நான் யூஸ் பண்ணுறேன், டிஸ்கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் டிஸ்கம்ஃபோர்ட் ஜோன், நீங்கள் ஏற்கனவே ஒரு ப்ராடக்டையோ சர்வீசஸையோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்க, அதில் என்ன டிஸ்கம்ஃபோர்ட் ஃபீல் பண்ணுறீங்க, அதை சரி பண்ண பாருங்கள், அவ்வளோதான். ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்க, இதை மாத்திரம் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ஏன் அந்த சர்வீஸை நீங்கள் கொடுக்க முடியாது? இந்த ஆப் டாக்ஸிக்கு முன்னாடி ஒரு டாக்ஸி இருந்தது, நிறைய டிரைவருடைய சண்டை, வெயிட்டிங் சார்ஜஸ்ஸு, அதுக்கு முன்னாடி அதுக்கு வேறு லெவலில் இருந்தது. அதை தாண்டி ஆப் டாக்ஸி வரும்போது பில்லிங்ஸ் நம்ம எங்கே போகிறோம் ட்ராக் பண்ண முடியும், நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தது. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஆப் டாக்ஸின்னு சொல்லப்படுற இந்த கார்ப்பரேட் டாக்ஸிகளில் நீங்கள் கண்டுபிடிக்கிற மைனஸ் என்ன? பீக் ஹவர்ஸில் அவங்க அடிக்கிற கொள்ளை, கரெக்டாக இல்லையா? 100 ரூபாய்க்கு போக வேண்டிய தூரத்தை 280 ரூபா காட்டுறது. இது நீங்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. திங்கக்கிழமை காலையில் ரேட்டு கண்ணாமலான்னு இருக்கும், சரியா? இப்போ இது ஒரு மைனஸ். இதை சரி பண்ணி நம்மளால் மார்க்கெட்டில் தர முடியுமா? இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ், இது ஒரு எக்ஸாம்பிள் நண்பர்களே, இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸையும் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. இதை சரி பண்ணி ஓரளவுக்கு ப்ராடக்டையோ சர்வீஸோ பர்ஃபெக்டாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் சக்ஸஸ்ஃபுல் மில்லியனர். ரெண்டாவது விஷயம், இந்த பிஸ்னஸில் என்னென்னலாம் பண்ணி பார்த்தேன் தெரியல அப்படின்னா, உங்களுக்கு தேவை ஒரு கோச்சோ, ஒரு மென்டாரோ, உங்கள் துறையில் இருக்க அனுபவம் வாய்ந்தவரோ. அவங்களோட அப்பாவாக இருக்கலாம், அவங்களோட காம்படிட்டராக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்கள்ட்ட நம்ம என்ன கற்றுக்குறோம், அவங்க சொல்லித்தரணுன்ற அவசியமே இல்லை. சொல்லாமல் சொல்லித்தர விஷயங்கள் நிறைய இருக்குது, மார்க்கெட்டில் குவிஞ்சிருக்கு நண்பர்களே. பிஸ்னஸை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறதில்ல, அவ்வளோதான். பிஸ்னஸ், எல்லா பிஸ்னஸும் ஜெயிக்க வேண்டிய பிஸ்னஸ் தான். எல்லா பிஸ்னஸும் ப்ராஃபிட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான். எவ்வளோ பிஸ்னஸ்கள் இன்றைக்கி மார்க்கெட் டவுனாக இருக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம பிஸ்னஸ் போதா? அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, பிஸ்னஸ் ஈக்குவல் டு சயின்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நண்பர்களே. 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தால் எப்படி தண்ணீரோ, அது போல தான் பிஸ்னஸ்க்கு என்ன தேவையோ அதை கொடுத்தா நம்ம ஜெயிச்சிருவீங்க. இதை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், நிறைய ஆன்லைன் கோர்சஸ் நடத்துகிறேன். பிஸ்னஸை எப்படி பண்ணணும், இதுக்கு ஒரு 4 வகைகள் இருக்குது. ஒன்று, பிஸ்னஸை எப்படி ஆரம்பிக்கணும், இதை கற்றுக்கணும். ஏற்கனவே ஆரம்பித்தவங்க நம்ம சரியாக ஆரம்பிச்சிருக்கோமான்னு நம்ம ரீசெக் பண்ணணும், ரெவ்யூ அண்ட் மானிட்டர் பண்ணணும். எப்பயுமே அபோவ் 30-35க்கு மேலே மெடிக்கல் செக்கப் போகிற மாதிரி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் எப்போ செக்அப் பண்ணி பார்த்தீங்க, உங்கள்கிட்ட என்ன ரெவ்யூ இருக்குது, என்ன மானிட்டர் இருக்குது, என்ன ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. பிஸ்னஸ் ஆரம்பிச்சாச்சு, போயிட்டுருக்கு, கடன் வந்துச்சு, கஷ்டம் இருக்குது, இது எல்லாரும் சொல்கிறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முதல்ல ரெவ்யூ பண்ணுறீங்களா, மானிட்டர் பண்ணுறீங்களா? முதல்ல உங்களுக்கு ட்ராக் இருக்கா, உங்கள் பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு, என்ன ப்ராடக்ட்ஸை புதுசாக ஆட் பண்ணியிருக்கீங்க, சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க, எது ஃபெயிலியர் ப்ராடக்ட்ஸ், எது சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட், எதில் லாபம் அதிகம், எது மார்க்கெட்டில் இருக்குது, இண்டஸ்ட்ரி என்ன சொல்லுது, டேக்ஸ் என்ன சொல்லுது, கவர்மெண்ட் பாலிசி என்ன சொல்லுது, இந்த கிளைமேட் சேஞ்சை உங்களால் எப்படி ஃபேஸ் பண்ண முடியுது, இதெல்லாம் பண்ணி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா? ரெண்டாவது விஷயம், பிஸ்னஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது. மேனேஜ் 2 விதமாக மேனேஜ் பண்ணணும். ஒன்று, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பணத்தை நிர்வகிக்க தெரிந்தவன் தான் பிஸ்னஸ் மேன். நிறைய பிஸ்னஸ் மேனுக்கு அக்கௌண்டன்ட்டுக்கு தான் விஷயம் தெரியும், அந்த அக்கௌண்ட்டே விஷயம் தெரியாதவங்களாம் இருக்கா நிறைய பேர், சரியா? ஓனரை கேட்டால் ஒரு ஜிஎம்ஐ காட்டுவார். இந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் இருக்க தான் செய்யுது, சரியா? நீங்கள் இப்போ என்ன தான் பண்ணுறீங்க, எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ போகுது, இன் அண்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவேன். உள்ளே வர்ற பணத்துக்கு கணக்கு இருக்கணும், வெளியில் போகிற பணத்துக்கும் கணக்கு இருக்கணும், குடிக்கிற சிங்கிள் டீ கூட கணக்கு பண்ணப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது ஃபெயிலியர் கம்மியாகும். ரெண்டாவது, பீப்புள் மேனேஜ்மெண்ட். அதிகமாக மனிதர்களை நம்புறதும் தப்பு, மனிதர்களை நம்பாமல் இருக்கிறதும் தப்பு. இப்போ மோனோபோலி பிஸ்னஸ் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேயே மாதம் 1 கோடி ரூபா எதுவுமே இல்லாமல் ஒரு லேப்டாப்பில் சம்பாதிக்கிறவங்களும் எனக்கு தெரியும்.
அவங்களுக்கு பீப்புளெலாம் தேவையில்லை, அவங்களோட பிரெயினை அப்படியே ஒரு ஆன்லைன் மூலமாக கொண்டு வராங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி டிபெண்டன்சி இல்லாத பிஸ்னஸ் நிறைய இருக்குது. அப்போ பீப்புள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பீப்புள் எப்படி ரெக்ரூட் பண்ணுறது, பீப்புளை எப்படி ட்ரெயின் பண்ணுறது, பீப்புளை எப்படி மோட்டிவேட் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லித் தரணும். அப்போ பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஒரு பக்கம், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு பக்கம். இதை எவன் ஒருவன் சரியாக நிர்வகிக்கிறானோ அவன் பிஸ்னஸ் மேன், சாம்பியன் பிஸ்னஸ் மேன். அடுத்த விஷயம் என்னென்னா, இது ரெண்டும் சரியாக இருக்கணும்னா இந்த மேனேஜ்மெண்ட் நமக்கான பர்சனல் மேனேஜ்மெண்ட் தான் இல்லை. இப்போ பெரிய பிரச்சனை தான். நம்மளோட சூப்பர் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, பணமும் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ பர்சனல் மேனேஜ்மெண்ட் சரி இல்லை, எவனுடைய ரொட்டீன் சரியாக இல்லையோ அவன் தோற்று போயிடும். அப்போ மார்னிங் 4 மணிலேருந்து நீங்கள் படுக்க போகிற 10 மணி வரைக்கும் உங்களோட ரொட்டீன் சரியாக பிளான் பண்ணப்பட்டிருக்கணும், சரியாக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கணும், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அப்போ மேனேஜபிள் பிஸ்னஸ்ன்றது என்ன, எப்படி பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறது, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பீப்புள் மேனேஜ்மெண்ட், மெயினாக நமக்கு இருக்கிற மைனஸ் டைம் மேனேஜ்மெண்ட், இதை சரி பண்ணணும். அடுத்த விஷயம், பெரிய கில்லர் ஃபேக்டர் என்ன அப்படின்னா கேஷ் ஃப்ளோ. எப்படி பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் ஃப்ளோ கொண்டு வர்றது, முதல்ல பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கிறது, பிஸ்னஸ் எப்படி நிர்வகிக்கிறது, மூணாவது கேஷ் ஃப்ளோ எப்படி கொண்டு வருது. இதுதான் ஆக்சிஜன் பிஸ்னஸில். ஒன்று ஸ்டார்ட் அப் கேபிட்டல், முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நமக்கு தேவைப்படுற முதலீடு, ரெண்டாவது ரன் பண்ணுறதுக்கான முதலீடு, ரன்னிங் கேபிட்டல். இது ரெண்டும் சரியாக நிர்வகிக்க தெரியுமா? சரி, கடைசி விஷயம், இதெல்லாம் பண்ணிட்டேன், என்னோடய பிஸ்னஸையோ சர்வீஸஸையோ ப்ராடக்ட்ஸையோ வெளியில் கொண்டு போக தெரியல. பிராண்டிங் எப்படி பண்ண போகிறோம், எந்த ஜூனில் பண்ண போகிறோம், எந்த ஏரியாவில் பண்ண போகிறோம், எந்த நாட்டில் பண்ண போகிறோம், என்ன மெத்தடில் பண்ண போகிறோம், நம்மளோட பட்ஜெட்டிங் என்ன, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். இது நாலும் சரியாக இருந்ததுன்னா பிஸ்னஸ் சரியாக இருக்கும் நண்பர்களே. பிஸ்னஸ்ன்றது ஒரு விஷயம் புரிஞ்சிங்களேன், இது அடுத்த தலைமுறைக்கு இன்றைக்கி விட்டு போகிற சொத்து, இது லெஜசி, இது ஒரு பெருமை, இது வேறு மாதிரி. இது பிஸ்னஸ் ஒரு கெத்து. ஒரு 10 பேருக்கு 100 பேருக்கு 1000 பேருக்கு சம்பளம் கொடுத்து பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் பிறந்ததற்கான அர்த்தம் இருக்குது. யாரிடமும் கை நீட்டி சம்பளம் வாங்காதீர்கள். உங்களுடைய திறமைக்கு எவன் ஒருத்தனும் கூலி கொடுக்க முடியாது, கூடாது. எம்ப்ளாயிஸாக இருக்கும் வருத்தப்பட்டுக்காதீங்க. உங்களோட ஓனர் ஒரு பிஸ்னஸ் மேன், நீங்கள் என்றைக்கு பிஸ்னஸ் மேன் ஆக போகிறீங்க, வேணும்னு ஆகலாம், வேணான்னா கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குன்னு நினச்சா விட்டுறலாம். பட் உங்களுக்குள்ள ஒரு தீப்பொறி எப்பயுமே இருந்துகிட்ருக்கும். நம்ம வேலை செய்கிறத பிஸ்னஸை கற்றுக்க தான், ஒரு எம்பையரை க்ரியேட் பண்ண தான், அதற்கான நகர்வை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்களா, 10 வருஷம் இருக்கீங்க, தொழிலை கற்றுக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிற இடம் தான் ஆஃபீஸ். இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வருது அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு மைண்ட்லேயும் ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் இருக்குது நண்பர்களே. இதை நான் சொல்லுவேன், மறைஞ்சி இருக்குது. இந்த எக்ஸ் டிப்பிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவேன், எக்ஸ் டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னோடய ஒர்க் ஷாப்பில். உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு திறமை இருக்குது, மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு அசட், ஒரு வெல்த் இருக்குது. ஆனால் அதை வெளிக்காட்டாமல், என் அக்கௌண்ட்டில் 1 கோடி இருக்குது, ஆனால் 1 ரூபா கூட என்னால் எடுக்க முடியாது. அது மாதிரி தான் இங்கே இருக்கிற 750 கோடி மக்களும் அலைஞ்சிட்டு இருக்கோம். தமிழர்கள் 10 கோடி பேர் இருக்கோம். நம்ம திறமையானவர்கள், மிக திறமையானவர்கள், உலகத்தில் எல்லாரையும் விட திறமையானவர்கள். நம்ம பிளட்டே பிஸ்னஸ் பிளட்டு, யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாத பிளட் இது. ஆனால் நம்ம பிளட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க. சரியா? இந்த மறைச்சு வைக்கப்பட்டிருக்க அந்த ரகசியத்தை வெளியில் கொண்டு வரணும், அவ்வளோதான். இந்த மைண்ட்லேருந்து வெளியில் கொஞ்சம் சின்ன ஒரு பாயிண்ட் அறிவை தூக்கி வெளியில் போடு. ஐன்ஸ்டீனுக்கு 4% தான் அறிவு யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. உலகத்தின் மிகப்பெரிய புத்திசாலி, நம்பர் 1 புத்திசாலி வெறும் 4%. நாம் 0.1 தூக்கி வெளியில் போட்டால் உலகம் நம்புது நண்பர்களே. அதனால் எந்த பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும் அனலைஸ் பண்ணுங்கள். இன்னையிலேருந்து நீங்கள் வேலை செய்யலாம், இல்லை ஏற்கனவே ஒரு பிஸ்னஸில் இருக்கலாம். ஒரு 3 வருஷத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், 1 வருஷத்தில் ஆரம்பிக்கணும் என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அடுத்த மாதம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னா என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அந்த ஐடியாக்களை தேடுங்கள். எப்பயுமே இன்டர்நெட்டில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? டைமை என்டர்டெயின்மெண்ட்டில் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு சேனலை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், ஒரு டிவி மீடியாவை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், ஒரு மல்டிப்ளெக்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு மில்லியனர், நீங்கள் நேரம் இழுத்துக்கிட்டே இருக்கும், நேரம் நம்மளை கொன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், வாழ்க்கையை ஓடிடும் நண்பர்களே. நீங்கள் என்ன க்ரியேட் பண்ண வந்திருக்கீங்க அதை மட்டும் யோசிங்க. ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் எம்பையர் உங்களால் முடியும். See you on top.